நாம் எல்லாரும் தேவனை துதிக்கவும், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கவும். தேவன் நமக்கு இப்படி ஒரு அனுக்கிரகம் செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறாரே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தருக்கு துதி கன மகிமையை நாம் செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். கர்த்தருக்கு துதி கன மகிமையை நாம் செலுத்துவோம். ஸ்தோத்திரிக்கிறோப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே, மை துதிக்கிறோம். துதிப்பதுதான் எங்கள் தகுதி அப்பா, துதிப்பதுதான் எங்கள் தகுதி. நீ செய்த நன்மைகளை நினைத்து துதிப்பதுதான் எங்கள் தகுதி அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் தொழுது சேவிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், praise the Lord, praise the Lord. hallelujah, hallelujah. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். hallelujah, hallelujah. praise the Lord, praise the Lord, praise the Lord. hallelujah, hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. hallelujah. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். துதியினால், ஸ்தோத்திரத்தினால் நம்முடைய பாத்திரம் நிரம்பட்டும். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். praise the Lord, praise the Lord, praise the Lord. hallelujah, hallelujah, hallelujah. glory to God, praise be to Lord Jesus Christ. hallelujah. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். முழு இருதயத்தோடும், நம்முடைய முழு ஆத்மாவோடும் நம்முடைய தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய அதிசயமான கிரியைகளை நினைத்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். praise the Lord, praise the Lord, praise the Lord. hallelujah, hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட. ஹல்லேலூயா. சகோதரர்கள், உங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு துதி கன மகிமையை நீங்கள் செலுத்துங்கள். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் கிருபை நிறைந்தவர். நம்முடைய தேவன் மகா இரக்கம் நிறைந்தவர். நம்முடைய தேவன் அன்பு நிறைந்தவர். உம்மிடத்தில் நாங்கள் வந்துவிட்டோம், எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, மகா இரக்கம் நிறைந்தவரே, அன்பு நிறைந்தவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை. கிருபை நிறைந்தவரே, மகா இரக்கம் நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, மகா இரக்கம் நிறைந்தவரே, அன்பு நிறைந்தவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே. அன்பு நிறைந்தவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே. உம்மிடம் நாங்கள் வந்துவிட்டோம், உம்மிடம் நாங்கள் வந்துவிட்டோம், எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் ஐயா, எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும். பாடலின் கருத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். நாங்கள் உம்மிடத்தில் வந்துவிட்டோம், நாங்கள் உம்மிடத்தில் வந்துவிட்டோம், எங்களுக்கு நீங்க தான் இரக்கம் செய்ய வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தை முற்றிலும் நம்முடைய தேவனையே நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, மகா இரக்கம் நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே. ஜெப தியானத்தோடு கூட அன்பு நிறைந்தவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே. அன்பு நிறைந்தவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே. உம்மிடம் நாங்கள் வந்துவிட்டோம்,
இரக்கம் செய்யும் ஐயா, எங்களுக்கு நீ இரக்கம் செய்யும். நீதி நிறைந்த தேவன், மகா உண்மை உள்ளவர், நியாயம் செய்கிற தேவன். உம்மிடத்தில் நாங்கள் வந்துவிட்டோம். எங்கள் ஜெபம் இன்று நீர் கேளும். மகா உண்மை உள்ளவரே, நியாயம் செய்பவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே. நியாயம் செய்பவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே. உம்மிடம் நாங்கள் வந்துவிட்டோம், உம்மிடம் நாங்கள் வந்துவிட்டோம். எங்கள் ஜெபம் இன்று கேளும் ஐயா, எங்கள் ஜெபம் இன்று கேளும். கிருபை நிறைந்தவரே, மகா இரக்கம் நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, மகா இரக்கம் நிறைந்தவரே, அன்பு நிறைந்தவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே. அன்பு நிறைந்தவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே. உம்மிடம் நாங்கள் வந்துவிட்டோம், எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் ஐயா, எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும். வல்லமை நிறைந்தவரே, மகா மகிமை நிறைந்தவரே, வல்லமை நிறைந்தவரே. என் தகப்பனே, நீர் வல்லமை நிறைந்தவர், மகத்துவம் நிறைந்தவர். எங்கள் இயேசு கிறிஸ்துவே, மகத்துவம் நிறைந்தவரே, எங்கள் இயேசு கிறிஸ்துவே. உம்மிடம் நாங்கள் வந்துவிட்டோம், எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும் ஐயா, எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும். எங்கள் பாவங்களை மன்னியும், எல்லா சாபங்களையும் நீக்கிவிடும்.
சாபங்களை நீக்கும் எல்லா சாபங்களை நீக்கிவிடும் ஆண்டவரே. பிசாசின் சதி வேலைகள் மற்றும் எரித்துவிடும் இயேசுவே. சகல பிசாசின் சதி வேலைகளை நீர் முறியடித்து விடும் ஆண்டவரே. இரக்கம் நிறைந்தவரே, உம்மிடத்தில் நாங்கள் வந்துவிட்டோம். எப்படியோ இருந்த எங்களை உம்முடைய அநாதி சிநேகம், உம்முடைய காருண்யம் இழுத்துக்கொண்டது. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் ஓடி வந்து விட்டோம். எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும், எங்களுக்கு நீர் இரக்கம் செய்யும். கண்ணீரோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு நீர் இரக்கம் செய்வீராக. எங்கள் தேவன் நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த கிருபையின் கூட்டத்தை எங்களுக்கு நீர் நடத்தித்தார். எங்களோடு இடைப்படும் இந்த கூட்டத்தை ஆவியானுடைய கரங்களிலே கொடுக்கிறேன். நீர் ஆளுகை செய்யும். நீர் நாயகராய் தலைவராக இந்த இடத்துல வீற்றிருப்பீராக. தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென், ஆமென். ஒரு புதிய பாடல். உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை என்ற பாடலை நாம் பாடுவோம். இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. சொல்லுவோமா? உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்த ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது,
மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை, உம்மை போல
பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. சொல்லுவோம், உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே, என்னை நினைத்தேன் நீ மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை அப்பா, போல அல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. இயேசையா, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது,
ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது. ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது. என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது. என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது. ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது. ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது. என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது. என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது. ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது. ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. ஐயா வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. கரங்களை வைத்து சொல்லுவோமா? உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது. என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது. ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது. ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. ஆமாப்பா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. அதை உணர்ந்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமாப்பா, உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. நீர் எதை செய்தாலும் எங்கள் வாழ்க்கையில் நன்மைக்காகவே. ஹல்லேலூயா. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு
தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஹல்லேலூயா. உம்மை போல இரட்சகர் இல்லை, உம்மை போல வல்லவர் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் இல்லை, உம்மை போல கன்மலையும் இல்லை. நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு நம்முடைய முழுமையும் கர்த்தரை துதிக்கட்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர், துதிக்கும் கனத்திற்கு அவர் மாத்திரமே பாத்திரர். இயேசு ராஜாவே துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுவோம் அருமையானவர்களே, துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம். துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே துதிக்கு பாத்திரர். இயேசு ராஜாவே துதிக்கு பாத்திரர். சொல்லுவோமா? உணர்ந்து சொல்லுவோமா? இயேசு ராஜாவே துதிக்கு பாத்திரர் என்று சொல்லுவோம். துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம். துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஒரே சத்தமா முழு இருதயத்தோடு இயேசு ராஜாவே துதிக்கு பாத்திரர்.
பாத்திர நீரே பாத்திர துதிக்கு பாத்திர ராஜாவே துதிக்கு பாத்திர இயேசு ராஜாவே துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம் துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம் கனத்துக்கும் பாத்திர சொல்லுவோம், உணர்ந்து சொல்லுவோம். துதிக்கோ துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரமானவரே ஸ்தோத்திரம். ராஜாவே துதிக்கு பாத்திர இயேசு ராஜாவே துதிக்கு பாத்திர. மீண்டுமாய் சொல்லுவோமா? இயேசு ராஜாவே துதிக்கு பாத்திர இயேசு ராஜாவே துதிக்கு பாத்திர துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம் துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரே ஸ்தோத்திரம். சர்வலோகத்தையும் ஆளுகை செய்கிற அண்ட சராசரங்களை படைத்த ஒன்றான மெய் தெய்வமே, உமக்கு ஒப்பான தெய்வம் இல்லை, உமக்கு இணையான தெய்வம் இல்லை. நீர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். நீர்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவகுமாரனாய் இயேசு என்ற பெயரில் இந்த பூமியில் நீர் உதித்தீர். ஆண்டவரே, உம்மை போல இரட்சகர் இல்லை, உம்மை போல வல்லவர் இல்லை. ஹல்லேலூயா. என் கொம்பை நீர் உயர்த்துகிறீர். பகைவர்களுக்கு முன்பாக என் வாய் திறக்கும்படி பகைவர்கள் மேல் எனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறேன். இரட்சிப்பினால் என்னை அலங்கரிக்கிறேன். உமக்கு மகிமை. 1000 நாவுகள் இருந்தால் உம்மை துதிக்க போதாது. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக கர்த்தாவே பணிந்து குனிந்து உம்மை நான் ஆராதனை செய்கிறேன். இப்பொழுது எனக்கு முன்பாக நீர் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுகிறேன். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நான் தொழுது சேவிக்கிறேன். உமக்கு மகிமை. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே, எங்கள் தொழுகையை நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
தொடர்ந்து எங்களோடு நீ இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். உட்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவங்களை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கம்மா. சில சாட்சிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பெயர் தனபாக்கியம். நாங்கள் ஒரு வீடு கட்டி பல நாட்களாக யாருமே அந்த வீட்டுக்கு வராமல் இருந்தார்கள். நான் கிருபையின் கூட்டத்தில் வந்து ஜெபித்தேன். கர்த்தர் அன்றைக்கே ஒரு குடும்பம் வர ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் மலர், எனக்கு கால்வலி நீண்ட நாட்களாக இருந்தது. என் மகனுக்கும் ஒரு சரீர பலவீனம் இருந்தது. இந்த கிருபையின் கூட்டத்தில் நான் பொருத்தனை செய்து ஜெபித்தேன். கர்த்தர் பூரண சுகத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெயர் எழுதி கொடுக்கல, மேத்யூ அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் பி டு லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் சர்ச்சுக்கு வரும்பொழுது எங்கள் குடும்பத்தில் ஒரு பழைய சைக்கிள் மாத்திரமே இருந்தது. மிகுந்த கஷ்டத்தோடு நாங்கள் இங்கே வந்தோம். கர்த்தர் எங்களை படிப்படியாக ஆசீர்வதித்து இந்த கிருபையின் கூட்டத்திற்கு நாங்கள் வருவதற்கு ஒரு கார் வேண்டும் என்று கேட்டோம். இந்த வருடத்தில் கர்த்தர் அதை வாய்க்க செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான் என்பதை குறித்து நான் நேற்று பார்த்தோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், அதற்கு சாலமோன் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே. எப்படி நடந்தாராம்? உண்மையாய் நடந்தார். ஹல்லேலூயா. நீதியாய் நடந்தார். மன நேர்மையாய் நடந்தார். எல்லாரும் இந்த 3ஐ சொல்லுவோம் அருமையானவர்களே. உண்மையாய், நீதியாய், மன நேர்மையாய். ஹல்லேலூயா. ஆகவே அவருக்கு ஒரு பெரிய கிருபை செய்தீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபை செய்வதற்கு நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. நமக்கு கிருபை செய்யும் மாத்திரமல்ல, அந்த பெரிய கிருபைங்கிறது நம் கண் காண நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் பெரிய கிருபை. ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்குள் இருக்கிறதை போல நம்முடைய பிள்ளைகளும் ஒரு படி மேலாக கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். நாம் ஊழியம் செய்கிறதை விட நம்முடைய பிள்ளைகள் ஒரு படி மேலாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். பெரிய கிருபை செய்தீர். அந்த பெரிய கிருபையை நீர் அவருக்கு காத்தீர். இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பெரிய கிருபை. அந்த பெரிய கிருபையை அவர் காக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு 3 காரணங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மை, நீதி, மன நேர்மை. நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர்ட்ட கேட்போம். கர்த்தாவே,
நானும் அப்படி இருக்க விரும்புகிறேன். ನಾನು ಹಾಗೆ ಇರಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கும் அந்த கிருபையை தாரும். ನನಗೂ ಆ ಕೃಪೆಯನ್ನು ದಯಪಾಲಿಸು. என்னையும் ஒரு உண்மை உள்ளவனாய் மாற்றும். ನನ್ನನ್ನು ಯಥಾರ್ಥವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸು. என்னையும் ஒரு நீதி உள்ளவனாய் மாற்றும். ನನ್ನನ್ನು ನೀತಿವಂತನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸು. மன நேர்மை உள்ளவனாய் மாற்றும். ನಾನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸು. நான் இதுவரைக்கும் எப்படி இருந்தேன் ஆண்டவரே? ನಾನು ಇದುವರೆಗೆ ಹೇಗಿದ್ದೇನೆ ಪ್ರಿಯ நான் இதற்கு பிறகு ಇದರ ನಂತರ அப்படி நான் இருக்க விரும்புகிறேன். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಇರಲು உண்மை, ಯಥಾರ್ಥ, நீதி, மன நேர்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதிமான்களின் சந்ததியோடு இருக்கிறார். யாரோடு கர்த்தர் இருக்கிறாரா? நீதிமான்களுடைய சந்ததி. ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்த வண்ணமாக இருக்கிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிக்கிறார். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமானோ ನೀತಿವಂತನು பாடி மகிழ்கிறான். ಅವನು ಆಡಿ ಹರಿಸುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீதிமான் ನೀತಿವಂತನು தன் உத்தமத்தில் நடக்கிறான். ತನ್ನ ನಂಬಿಗಸ್ತಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾನೆ. அவனுக்கு பிறகு ಆತನ ನಂತರ அவனுடைய பிள்ளைகள் ಆತನ ಮಕ್ಕಳು பாக்கியவான்களாக இருப்பார்கள். ಧನ್ಯವಂತರಾಗಿರುತ್ತಾರೆ. பாக்கியவான்களாக இருப்பார்கள். ಅವರು ಧನ್ಯವಂತರಾಗಿರುತ್ತಾರೆ. ஆகவேதான் நீதிமானுக்கு கர்த்தர் பெரிய கிருபை செய்கிறார். ಆದ ನೀತಿವಂತರಿಗೆ ಕರ್ತನ ಮಹಾಕೃಪೆಯನ್ನು அந்த ಕೊಡುತ್ತಾರೆ. பெரிய கிருபையை காத்து அவருடைய பிள்ளைகள் மீது அதை காண்பிக்கிறார். ಆತನ ಮೇಲೆ ಮಹಾಕೃಪೆಯನ್ನು ತೋರಿಸಿ ಅವನ ಮಕ್ಕಳಿಗೂ ಅದು ತೋರಿಸುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಆದ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. ನೀತಿವಂತನೆಂದು ಸತ್ಯದ அவர் ಹೇಳುತ್ತದೆ. நீதியிலே நடந்தார். ನೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದರೆ அவர் உண்மையாய் நடந்தார். ಆತ ನಂಬಿಗಸ್ತ ನಡೆದನು. நீதிமானாய் நடந்தார். ಆ ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆದನು. மன நேர்மையாய் நடந்தார். ಆತ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿ ನಡೆದನು. அவருக்கு நீர் பெரிய, ಆತನಿಗೆ ಮಹಾ, நன்றாய் கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ, அவங்க உண்மையோ, ಅವರು ನಿಜವಂತರು, அவங்க நீதிமானோ, ಅವರು ನೀತಿವಂತರು, அவங்க நேர்மையோ, ಅವರ ಉತ್ತಮವೋ, மற்றவர்களை நாம் என்ன செய்யக்கூடாது? கை நீட்டக்கூடாது. ನಾವು ಬೇರೆಯವರ ಬಗ್ಗೆ ಕೈಯನ್ನು ತೋರಿಸಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நான் நீதிமானாக இருக்க வேண்டும். ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿರಬೇಕು. நான் மனநேர்மையாக இருக்க வேண்டும். ನಾನು ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರಬೇಕು. ஒரு உண்மை உள்ளவனாக இருக்க ನಾನು வேண்டும். ಯಥಾರ್ಥವಂತನಾಗಿರಬೇಕು. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 24வது அதிகாரம் 24ನೇ ಅಧ್ಯಾಯ 17வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 14ನೇ ವಾಕ್ಯ 17ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, 1 Samuel chapter 24 verse 17. 1 ಸಾಮುವೇಲ 24 ವಾಕ್ಯ 17. தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ நீதிமான், ನೀ ನೀತಿವಂತನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இங்கே அருமையானவர்களே, ಇಲ್ಲಿ ಪ್ರಿಯಾದವರೇ, ದಾವೀದನು ராஜாவாகிறதற்கு முன்னமே, ಅರಸನಾಗಿರೋ ಮುಂಚೆವೇ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, சவுல் சொல்லுகிறார், ಸೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ, நீ நீதிமான். ನೀನು ನೀತಿವಂತನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவருடைய ஜீவ காலத்திலே ಆತನ ಜೀವಮಾನದಲ್ಲಿ நான் நீதியிலே நடந்தேன்னு சொல்றார். நான் ನೀತಿಯಾಗಿ ನಡೆದೇನೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அவருக்கு பிறகு அவருடைய பிள்ளைகள் கூட சொல்றாங்க, ಅವರ ನಂತರ ಅವ್ರ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ. ராஜாவாகிறதுக்கு முன்பு சவுல் சொல்லுகிறார், ಅರಸನಾಗಿರೋ ಮುಂಚೆನೆ ಸೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. அதற்கு பிறகு ಅದರ ನಂತರ சாலமோன் சொல்லுகிறார், ಸಾಲಮನ್ ಹೇಳುತ್ತಾನೆ, என் தகப்பனாகி உமது அடியான் ನನ್ನ ತಂದೆ ಆಗಿರುವ எப்படி இருந்தார்? ಹೇಗಿದ್ದರು? நீதிமானாக, ನೀತಿವಂತನಾಗಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ராஜாவாகிறதுக்கு முன்பு எப்படி இருந்தாரோ, ಅರಸನಾಗಿರುವ ಮುಂಚೆ ಹೇಗಿದ್ದರು, ராஜாவாகும்போது எப்படி இருந்தாரோ, ಅರಸನಾಗಿದ್ದಾಗ ಹೇಗಿದ್ದರು, அதற்கு பிறகு அவர் எப்படி தான் இருந்தார்? ಅವರ ನಂತರ ಅವರು ಹೇಗಿದ್ದರು? சிலர் உயர்த்தப்பட்ட பிறகு ಕೆಲವರು ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಗೆ ಬಂದ ಮೇಲೆ தங்களுடைய நீதியில என்ன செய்ய ஆரம்பித்து விடுவாங்க. ತಮ್ಮ ನೀತಿಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಲು ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா தாவீது அப்படி அல்ல. ಅದು ದಾವೀದನ ಹಾಗಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஏன் தாவீதை பார்த்து நீதிமான் என்று சொன்னார்? அருமையானவர்களே, ಯಾಕೆ ದಾವೀದನ ನೋಡಿ ನೀತಿವಂತರು ಅಂತ ಹೇಳಿದರು? தாவீதினுடைய கிரியைகள். ದಾವೀದನ ಕ್ರಿಯೆಗಳು. நீங்க 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா,
4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் 4ನೇ என்றால், ವಾಕ್ಯ ಓದುವಾಗ அப்பொழுது தாவீது ಆಗ ದಾವೀದನು மனுஷர் அவனை நோக்கி, ಮನುಷ್ಯ ಅವನು ನೋಡಿ, இதோ ಅಲೋ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், ನಿನ್ನ ಶತ್ರು ನಿನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವೆನು, உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று ಆಗ ನೀನು ಅವನನ್ನು ಮನಸ್ಸಿಗೆ ಬಂದಂತೆ ನಡೆಸಬಹುದು கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார். ಎಂದು ಯೆಹೋವನು ಹೇಳಿದ ಮಾತು ಇದೇ ತಾನೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சவுல் ಸೌಲನು தாவீதுக்கு விரோதமாய் ದಾವೀದನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ தாவீதை கொலை செய்யும்படியாக ದಾವೀದನನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕೆಂದು அவன் தேடி திரிகிறான். ಆತನು ಹುಡುಕುತ್ತಾ ಇರುತ್ತಾನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அப்படி ಉಂಟಾಗಲಿ. வரும் பொழுது ಹೀಗೆ ಬರುವಾಗ தாவீதினுடைய கைகளிலே ದಾವೀದನ ಹಸ್ತದಲ್ಲಿ தேவன் யாரை ஒப்பு கொடுக்கிறார்? ದೇವರು ಯಾರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು? சவுலை ஒப்பு கொடுக்கிறார். ಸೌಲನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீது இருந்த கெபி பக்கத்திலே போயிட்டார். ದಾವೀದದ ಆ ಗವಿ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அப்பொழுது தாவீதோடு இருந்தவங்க சொல்றாங்க, ದಾವೀದನೊಂದಿಗೆ ಇರೋರು ಹೇಳುತ್ತಾರೆ, இதோ ಇಗೋ நான் உன் சத்துருவை ನಾನು ನಿಮ್ಮ ಶತ್ರುವನ್ನು உன் கையில் ನಿನ್ನ ಕೈಗೆ ஒப்பு கொடுப்பேன்னு சொன்ன நாள் இதுதான். ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವೆನೆಂಬ ದಿನವೂ ಇದೆ. இதுதான். ಇದೆ. இவரை என்ன செய்யும்? ಇವರನ್ನೇನು ಮಾಡು? கொன்று போடு. ಕೊಂದಾಕು. தன்னை கொலை செய்யும்படி வகை தேடுகிறார். ಅವರು ತನ್ನನ್ನು ನೋಡಿ ಹಾಗೆ ಹುಡುಕುತ್ತಾ ಇರ್ತಾನೆ. அப்ப தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ದಾವೀದನ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீது எழுந்திருந்து போய் ಎದ್ದು ಹೋಗಿ சவுலுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். ಸೌಲನ ನಿಲುವಂಗಿಯ ಮೂಲೆಯನ್ನು ಕತ್ತರಿಸಿಕೊಂಡನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 6வது வசனம் சொல்கிறது, 6ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அவன் தன் மனுஷரை பார்த்து, ಅವನು ತನ್ನ ಜನರಿಗೆ ನೋಡಿ, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ಯೆಹೋವನು என் ಅಭಿಷೇಕಿಸಿದ ஆண்டவன் மேல் ನನ್ನ ಒಡೆಯನ ಮೇಲೆ என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக. ನಾನು ನಿಮ್ಮ ಮಾತು ಕೇಳಿ ಯೆಹೋವನ ಅಭಿಷೇಕ್ತನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೈ ಎತ್ತದಂತೆ ಯೆಹೋವನೇ ನನಗೆ ಅಡ್ಡಿ ಮಾಡಲಿ. ஆகவேதான் ಆದ್ದರಿಂದಲೇ அவன் நீதிமான் என்று பெயர் பெற்றான். ಆತ ನೀತಿವಂತನೆಂದು ಹೆಸರು ಪ್ರಖ್ಯಾತ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவர் தேவனால் ಅವರು ದೇವರು அபிஷேகம் பண்ணப்பட்டார். ದೇವರು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವರು. அபிஷேகத்திற்கு அவ்வளவு கனம் பண்ணினார். ಅಭಿಷೇಕ ಅಷ್ಟೊಂದು ಘನಪಡಿಸಿದರು. அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟ அவருக்கு ಮನುಷ್ಯ விரோதமாய் கை போடக்கூடாது. ಆತನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಕೈ ಎತ್ತುವುದು, அவருக்கு விரோதமாய் என்ன செய்யக்கூடாது? ಆತ ವಿರುದ್ಧವಾಗಿ ಏನು ಮಾಡಬಾರದು? பேசக்கூடாது. ಮಾತನಾಡಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுதான் ಇದೇ தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம். ದಾವೀದನೊಳಗಿದ್ದ ಅಭಿಷೇಕ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, சவுலும் அபிஷேகம் பெற்றார், ಸೌಲನ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದರು, தாவீதும் ಅಭಿಷೇகம் பெற்றார். ದಾವೀದನ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದರು. ரெண்டு பேரையும் அபிஷேகம் பண்ணினது ಇಬ್ಬರನ್ನು ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದರು. ஒரே தீர்க்கதரிசி தான். ಒಬ್ಬರೇ ಪ್ರವಾದಿ. அந்த ಅಭಿಷೇகத்துல தான் ஒரு வித்தியாசம். ಆ ಅಭಿಷೇಕದಲ್ಲೇ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சவுலை அபிஷேகம் பண்ண பொழுது ಸೌಲನ ಅಭಿಷೇಕ நீங்க ಮಾಡಿದಾಗ வேதத்துல பாத்தீங்கன்னா ನೀವು ಸತ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ தைல குப்பியை எடுத்து அபிஷேகம் பண்ணினார். ಆ ತೈಲದ ಒಂದು ತೊಪ್ಪಿಯಿಂದ ಅವ್ರಿಗೆ ಅಭಿಷೇಕ ಮಾಡಿದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா தாவீதை ಆ ದಾವೀದನನ್ನು தைல கொம்பு. ತೈಲದ ಕೊಂಬಿನಿಂದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தைல கொம்பை எடுத்து அபிஷேகம் ಅವನು பண்ணினார். ತೈಲದ ಕೊಂಬಿನಿಂದ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟ. தாவீதுக்குள் இருந்த அபிஷேகம் ದಾವೀದನೊಳಗಿದ್ದ ಅಭಿಷೇಕವು அபிஷேகத்தை என்ன செய்தது? ಆ ಅಭಿಷೇಕವು ಏನು இன்னைக்கு ಮಾಡಿತು? அநேகர் அருமையானவர்களே, ಇದನ್ನ ಅನೇಕ ಪ್ರಿಯಾದವರೇ அபிஷேகத்தை கனம் பண்ணுகிறதில்லை. ಅಭಿಷೇಕವನ್ನು ಘನಪಡಿಸುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தாவீதின் மனுஷர் அப்படி சொன்னாலும் ದಾವೀದನ ಜನರಾಗಿ ಹೇಳಿದರು. 2 முறை அருமையானவர்களே, 2 ಸಾರಿ ಪ್ರಿಯಾದವರೇ, 2 முறையும் 2 ಸಾರಿಯೂ தேவன் அவரை தம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தாலும் ದೇವರ ಆತನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. அவருக்கு விரோதமாய் ಆತನ ವಿರುದ್ಧವಾಗಿ என்ன செய்யவில்லை? ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ. எழும்பவே ಆತನು இல்லை. ತಿರುಗಲಿಲ್ಲ. சால்வையின் ஓரத்தை அறுத்து கொண்டார். ಆ ನಿಲುವಂಗಿಯ ಮೂಲೆಯನ್ನು அந்த ಕತ್ತರಿಸಿಕೊಂಡರು. சால்வையின் ஓரத்தை ಆ ಮೂಲೆ நீங்க ಕತ್ತರಿಸಿಕೊಂಡರು. வேதத்துல வாஸ்து பாத்தீங்கன்னா ನೀವು ಸತ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ ದಾವೀದನು சவுலின் சால்வையின் ಆ ಸೌಲಿನ ಮೂಲೆ தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் ಆ ಮೂಲೆ ಕೊನೆಯನ್ನು ಕತ್ತರಿಸಿದಾಗ மனது ಅವನ ಮನಸ್ಸು அடித்து கொண்டது. ಆತನ ಮನಸ್ಸು ಬಡಿದುಕೊಂಡಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. சிலருக்கு அருமையானவர்களே, ಕೆಲವರಿಗೆ ಪ್ರಿಯಾದವರೇ, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமா என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் மனசும் அடிக்காது, ஒன்னும் அடிக்காது. ಮನುಷ್ಯ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವರಿಗೆ ಏನು ಹೇಳಿದ್ರು ಏನು ಮಾಡಿದ್ರು ಅವ್ರಿಗೆ ಏನು ಗೊತ್ತಾಗುವುದೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படியே நெஞ்ச நிமித்து கொண்டு போ. ಅವ್ರು ಹಾಗೇನೆ ಎದೆ ತೋರಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿರ್ತಾರೆ. காரணம் என்ன தெரியுமா? ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? அந்த நீதிமானுக்குரிய அனுபவம் இல்லை. ಅದು ನೀತಿವಂತನಿಗೆ ಇರುವ ಅನುಭವ ಇಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வேதத்துல ஒரு சம்பவத்தை நாம் ಓದುತ್ತೇವೆ. மோசே ಮೋಶೆಯು அவருடைய மூத்த சகோதரி தான் மீரியாம்.
ಆ ಹಿರಿಯ ಸಹೋದರಿ ಅದು ಮೀರಿಯಾ, மூத்த சகோதரி தான் மீரியாம். ಆದ್ರೆ ದೊಡ್ಡ ಸಹೋದರಿ நேத்து நான் பெண்கள் கூட்டத்தில் அதை சொல்லிக் கொண்டிருந்தேன். ನಾನು ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೆ. ನಿನ್ನೆ பெண்கள் ಸಿಸ್ಟರ್ಸ್ ಮೀಟಿಂಗ್ ಅದು ಹೇಳ್ತಾ ಇದೆ. ಸಹೋದರಿಯ ಕೂಟದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೆ. ಕರ್ತರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மீரியாಳು மோசே ஆரோனுடைய மூத்த சகோதரி. மோசேಗೆ ಆರೋನಿಗೆ ಹಿರಿಯ ಸಹೋದರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, சகோதரி தான். அவள் சகோதரினே. ஆனா மோசேக்கு விரோதமா என்ன செய்தாள்? மோசேக்கு ವಿರುದ್ಧವಾಗಿ ಏನು ಮಾಡಿದಳು? முறுமுறுத்தாள். ಅವಳು ಗುಣಗುಟ್ಟಿದಳು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்திலே சத்தியவேதದಲ್ಲಿ மீரியாம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மீரியாம் ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ ಅಂತ ಗೊತ್ತಾ? கலகம் என்ற அர்த்தம். ಅದು ಕಲಕ ಉಂಟಾಗುವುದು. அப்படி ஒரு காரியத்தை அந்த அம்மா பண்ணிட்டாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಆ ತಾಯಿ ಮಾಡಿದ್ರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆரோனையே என்ன செய்துட்டாங்க? ಆರೋನನ್ನು ಏನು ಮಾಡಿಬಿಟ್ರು? மூட்டி விட்டுட்டாங்க. ಅವರಿಗೆ ಕಲಕ ಉಂಟು ಮಾಡಿಬಿಟ್ರು. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்குறாங்க. ಅವರು ಮೋಸೆಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾರೆ. அருமையான தேவனுடைய ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கொஞ்ச நேரத்துக்குள்ளாக ಸ್ವಲ್ಪ ಸಮಯದ ನಂತರ தாயின் கர்ப்பத்திலே ಆ ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ஆதி அழுகுன ಅದು ಅರ್ಧವಾಗಿ ಅಳಿದು குழந்தையை போல ಒಂದು ಮಗು ತರ சரீரம் என்ன செய்துட்டு, ಅವ್ರ ಶರೀರ ಏನಾಯ್ತು? வெண் குஷ்டம். ಅದು ಬಿಳಿ ಕುಷ್ಠವಾಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ, தேவனுடைய கோபம் ದೇವರ ಕೋಪವು அவர்கள் மேல் மூண்டது. ಅವರ ಮೇಲೆ ಸುರಿಯಿತು. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. கர்த்தருக்கு அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாய் ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟ எழும்புகிறதோ, ಕಲಕ ಉಂಟು ಮಾಡೋದು, ಮಾತಾಡೋದು. தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கிருபை கிடைக்காது, ಅದು ಕೃಪೆ ಇಲ್ಲ, இரக்கம் கிடைக்காது, ಅದಕ್ಕೆ ದಯೆ ಇಲ್ಲ. தேவ கோபம் உண்டது. ದೇವರ ಕೋಪವು ಅದು அப்பொழுது மோசே கெஞ்சுகிறார். ಆಗ ಮೋಸ ಅಂಗಲಾಚುತ್ತಾರೆ. கெஞ்சுகிறார். ಅವರು ಅಂಗಲಾಚುತ್ತಾರೆ. ஆண்டவரே, ಕರ್ತನೇ, மீரியாமை என்ன செய்யும்? ಮೀರಿಯಾಮನನ್ನು ಏನು ಮಾಡು? குணமாக்கும், ಅವ್ರನ್ನ குணமாக்கும், ಅವ್ರನ್ನ ಗುಣಪಡಿಸು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அப்பொழுது கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ಕರ್ತರಾಗಿ ಏನು ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? அவளுடைய தகப்பன் ಅವರ ತಂದೆ காரி உமிழ்ந்தாள். ಅವರ ಕಾಕರಿಸಿ ಹುಗಿದರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வெண் குஷ்டம் வந்ததற்கு கர்த்தர் சொல்லுகிறார், ಆ ಬಿಳಿ ಕುಷ್ಠ ಬಂದ அவளுடைய தகப்பன் ಅವರ ತಂದೆ என்ன செய்தார்? ಏನ್ ಮಾಡಿದ್ರು? காரி ಕಾಕರಿಸಿ. இதை யோசித்து பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவள் தீட்டுப்பட்டிருப்பாளே, ಅವಳು ಕೆಟ್ಟು ஒரு வாரம் அவள் தீட்டுப்பட்டிருப்பாள். ಒಂದು ವಾರ ಅವಳು ಕೆಟ್ಟು ಹೋಗಿದ್ದಳು. அவன் தேவனுடைய கோபம். ದೇವರ ಕೋಪವು. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாம் நீதிமான்கள் என்றால், ನಾವು ನೀತಿವಂತರೆಂದರೆ அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாக ಆ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟ ವಿರುದ್ಧವಾಗಿ நாம் எழும்புகிறதும் ನಾವು ಎದ್ದೇಳುವ, நாம் பேசுகிறதும் ನಾವು ಮಾತಾಡುವುದು தேவ கோபத்துக்கு ஏதுவாகும். ದೇವರ ಕೋಪಕ್ಕೆ ನಾವು ಗುರಿಯಾಗುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தான் தாவீது ಆದ್ದರಿಂದ ದಾವೀದನು அவனோடு இருந்த மனுஷர்களையும் ಅವರು ಇರುವ ಜನರೊಂದಿಗೆ எழும்ப விடவில்லை. ಅವರು ಎದ್ದೇಳಲಿಕ್ಕೆ ಬಿಡಲಿಲ್ಲ. மறுபடியும் ஒரு முறை ಮತ್ತೆ ಒಂದು ಸಾರಿ சவுல் தாவீதுக்கு விரோதமாய் வருகிறார். ಸೌಲನು ದಾವೀದ ವಿರುದ್ಧವಾಗಿ ಬರುತ್ತಾರೆ. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, அவர்கள் இருந்த இடத்திலே ಅವರು ಇದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ சவுலுக்கும் ಸೌಲಿಗೂ அப்னேர் கூட அப்னேர் இருக்கிறார். ಆ ಕೂಡ ಅಬ್ನೇರ್ ಇದ್ದಾನೆ. அவன் ராணுவ தலைவன். ಅವನ ಸೈನಿಕನ அவர்கள் எல்லாருக்கும் அயர்ந்த நித்திரை ஆண்டவர் வர வச்சிட்டார். ಅವರೆಲ್ಲರಿಗೂ ಅವರ ಗಾಢ ನಿದ್ರೆ ದೇವರು ಬರಮಾಡಿಸಿದರು. மெதுவா அவங்க இருந்த இடத்துக்குள்ள யார் போறா? ಅವರು ಇದ್ದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಯಾರು ಹೋಗುತ್ತಾರೆ? அப்னேர் தலைவன். இஸ்ரவேல் ராணுவத்தின் தலைவன். ಅವನು ಇಸ್ರೇಲ್ ಸೇನಾಧಿಪತಿಗೆ ದಳಪತಿ. சவுலும் படுத்திருக்கிறார். ಸೌಲನು ಮಲಗಿದ್ದಾರೆ. பக்கத்துல யார் படுத்திருக்கிறார்? ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರು ಮಲಗಿದ್ದಾರೆ? அப்னேரும் படுத்திருக்கிறார். ಅಬ್ನೇರನು ಮಲಗಿದ್ದಾನೆ. சுத்தி ராணுவம் படுத்திருக்குது. ಸುತ್ತಲೂ ಸೈನ್ಯವು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ. உள்ள யார் போயிட்டா? ಒಳಗಡೆ ಯಾರು ಹೋದರು? சவுல் போயிட்டா. ಸೌಲು ಹೋಗ್ಬಿಟ್ಟರು. சவுல் கூட ஒரு மனுஷன் கூட போறான். ಸೌಲು ಕೂಡ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಜೊತೆ கூட போனவன் சொல்லுவான், ಜೊತೆಲಿ ಹೋಗೋಣ, சத்துருக்களை கர்த்தர் கையில ஒப்பு கொடுத்துட்டார். ಶತ್ರು ನಿಮ್ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் ஈட்டியால ஒரே குத்தி போட்டுறட்டும். ದಿವಿಟಿಯಿಂದ ಒಂದೇ ಚುಚ್ಚು ಬಿಡಿ. அப்பவும் சொல்றார், அவர் சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ಅವನು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟ, நீ அவருக்கு விரோதமாய் உன் கையை நீட்டாதே. ಅವ್ರ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಿನ್ನ ಕೈ ಹಸ್ತವನ್ನು ಎತ್ತಬೇಡ. தலையில இருக்கிற தலைமாட்டிலே குத்தப்பட்டிருந்த ಅವ್ರ ಕೆಳಗಡೆ ಚುಚ್ಚಿ சவுலின் ஈட்டியை எடுத்துக்கொண்டார். ಸೌಲನ ದಿವಿಟಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು, பக்கத்துல ஒரு சொம்பு இருந்துச்சு, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಪಾತ್ರೆ ಇತ್ತು, சொம்பை என்ன செய்தான் எடுத்துக்கொண்டார். ಆ ಒಂದು ಚೊಂಬನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அந்த பக்கம் மலை உச்சியில போய் ಆ ಬೆಟ್ಟದ ತುದಿಗೆ ಹೋಗಿ, அப்னேரே ராணுவத்தின் இஸ்ரவேல் ராணுவத்தின் தளபதியே, ಇಸ್ರೇಲ್ ಸೈನ್ಯದ ದಳಪತಿಯೇ, அபிஷேகம் பண்ணப்பட்ட ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟ உம்முடைய ஆண்டவனை ನಿಮ್ಮ ದೇವರನ್ನು காக்காமல்
போனதென்ன. ನೀನು ಕಾಯದೆ ಹೋಗಿದ್ದೇನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 1 சாமுவேல் 26:9 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 1 ಸಾಮುವೇಲ್ 26:1 ಓದುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ, தாவீது அபிஷாமை பார்த்து தாவீದನ ಅಭಿಷೇಕ ನೋಡಿ அவரை கொல்லாதே, ಅವನನ್ನು ಕೊಲ್ಲಬೇಡ, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? ಕರ್ತರ ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟ ಮೇಲೆ ಕೈಯನ್ನು ಹಾಕಿ ಅವನು ತಪ್ಪಿಲ್ಲದೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದು ಯಾರು? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 12வது வசனம், 12ನೇ ವಾಕ್ಯ, தாவீದನು சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் ಸೌಲನ ತಲೆ தண்ணீர் சொம்பை எடுத்துக்கொண்ட பின்பு ಆ ಬರ್ಜಿ ತಂಬಿಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು புறப்பட்டு போனான். ಅವನು ಹೊರಟು ಹೋದನು. 15வது வசனம், 15ನೇ ವಾಕ್ಯ, அப்பொழுது தாவீது ಆಗ ದಾವೀದನು அப்னேரை நோக்கி, ಅಬ್ನೇರನ್ನು ನೋಡಿ, நீர் வீரன் அல்லவா, ನೀನು ಶೂರನಲ್ಲವೋ, இஸ்ரவேலின் உமக்கு சரியானவர் யார்? ಇಸ್ರಾಯೇಲನಿಗೆ ಸಮಾನನು ಯಾರು? பின்னை நீர் ಮತ್ತು ನೀನು உம்முடைய ஆண்டவனாகிய ನಿನ್ನ ಒಡೆಯನಾದ ராஜாவை ಅರಸನನ್ನು காக்காமல் போனதென்ன. ನೀನು ಯಾಕೆ ಕಾಯದೆ ಹೋದೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே, ಜನರಲ್ಲೊಬ್ಬನು ಒಳಗೆ ಹೊಕ್ಕು ನಿನ್ನ ಒಡೆಯನಾದ நீ ಅರಸನನ್ನು செய்த இந்த ಕೊಲ್ಲಬೇಕೆಂದಿದ್ದು. காரியம் நல்லதல்ல. ನೀನು ಮಾಡುವ ಈ ಕಾರ್ಯ ಸರಿಯಲ್ಲ. கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ಕರ್ತನ ಅಭಿಷೇಕ உங்கள் ஆண்டவனை ನಿಮ್ಮ ಒಡೆಯನನ್ನು நீங்கள் காக்காமல் போனபடியினால் ನೀವು ಕಾಯದಿರುವುದು ಏನು? நீங்கள் மரணத்திற்கு பாத்திரவான்கள். ನೀವು ಮರಣಕ್ಕೆ ಪಾತ್ರರೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 24வது அதிகாரம் 24ನೇ 17வது வசனத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்த உடனே ಈ ಸಂಗತಿಗಳನ್ನು ನೋಡಿದಾಗ சவுல் தாவீதை பார்த்து, ಸೌಲ ದಾವೀದನನ್ನು ನೋಡಿ, நீ என்னை பார்க்கிலும் ನೀನು ನನಗಿಂತಲೂ நீதிமான். ನೀತಿವಂತನು. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ಸತ್ಯದ ಏನು ಹೇಳ್ತದೆ நீ ಗೊತ್ತಾ? தீமைக்கு தீமை செய்யாதே, ನೀನು ಕೆಟ್ಟದಕ್ಕೆ நீ ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾಡಿ தீமையை வெல்ல முடியும். ನೀನು ಕೆಟ್ಟದನ್ನು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ. அவங்க பேசினாங்க, அதனால நான் பேசிட்டேன். ಅವರು ಮಾತಾಡಿದ್ರು, ಅದರಿಂದ ನಾನು ಮಾತಾಡಿದೆ. ಅವ್ರು ಮಾತಾಡಿದಕ್ಕೆ ನಾನು ಮಾತಾಡಿದ್ದೇನೆ. ಅವರು ಹಂಗೆ ಮಾಡಿದ್ರು, ಅದರಿಂದ ನಾನು ಮಾಡಿದೆ. ಅವರಾಗಿ ಮಾಡಿದಕ್ಕೆ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. ಇಲ್ಲ ಇಲ್ಲ, நீ தீமையை ನೀನು ಕೆಟ್ಟದನ್ನು வெல்ல முடியும். ನೀನು ಜಯಿಸಲು ಸಾಧ್ಯ. தீமைக்கு நீ என்ன செய்யணும்? ಕೆಟ್ಟದನ್ನು நன்மை செய். ಕೆಟ್ಟದಕ್ಕೆ ನೀನು நீ ಒಳ್ಳೆಯದು ಮಾಡು. தீமையினால் வெல்லப்படக்கூடாது. ನೀನು ಕೆಟ್ಟನ್ನು ಜಯಿಸಲು 3 யோவான் 11வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 3 யோவான் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்க. 3 ಯೋಹಾನ್ 11ನೇ ವಾಕ್ಯ, நீ தீமையினால் வெல்லப்படக்கூடாது. ನೀನು ಕೆಟ್ಟದಿಂದ நீ எதனால் வெல்லப்பட ನೀನು வேண்டும்? ಯಾವುದರಿಂದ ಗೆಲ್ಲಬೇಕು? நன்மையினாலே. ಉಪಕಾರದಿಂದ ಗೆಲ್ಲಬೇಕು. நான் முடிக்க போகிறேன். ನಾ ಮುಡಿಸುತ್ತೇನೆ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நீதிமொழிகள் ಜ್ಞಾನತಿಗಳು 17:13 இப்படி சொல்லுகிறது. 17:13 இப்படி 17:13 ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நன்மைக்கு ಉಪಕಾರಕ್ಕೆ தீமை செய்கிறவர்களை விட்டு, ಕೆಟ್ಟದನ್ನು ಬಿಟ್ಟು ಮಾಡುವ அவர்கள் வீட்டை விட்டு, ಅವ್ರ ಮನೆಯನ್ನು ಬಿಟ್ಟು சாபம் என்ன செய்யாது. ಅವನು ಶಾಬು ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நமக்கு நன்மை செய்தவர்கள், ನಮಗೆ ಉಪಕಾರ ಮಾಡಿದವರು, நமக்கு நன்மை செய்தவர்கள், ನಮಗೆ ಉಪಕಾರ ಮಾಡಿದರು, சிறு நன்மை செய்திருந்தால் ಚಿಕ್ಕ ಒಂದು ಉಪಕಾರ ಮಾಡಿದರು, அவர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது? ಅವರಿಗೆ ನಾವು ಏನು ಮಾಡಬಾರದು? வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, ಅವರು ಕೆಟ್ಟದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡುವರು ತಪ್ಪುತ್ತಾರಲ್ಲವೋ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு ಒಳ್ಳೆಯದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ கிருபையும் ಕೃಪೆಯು சத்தியமும் உண்டு. ಸತ್ಯವೂ ಉಂಟು. யாருக்கு கிருபை தெரியுமா? ಯಾರಿಗೆ ಗೊತ್ತಾ ಕೃಪೆ? எதை யோசிக்கணும்? ಯಾವುದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು? யோசிக்கிறது கூட நன்மைதான். ಯೋಚನೆ ಮಾಡುವುದು ಒಳ್ಳೆಯಕ್ಕೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, உடனே சவுல் சொல்லுகிறார், ಕೂಡಲೇ ಸೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, மகனே, ಮಗನೇ, இது தாவீதின் சத்தம் அல்லவோ? ಇದು ದಾವೀದನ ಶಬ್ದ ಅಲ್ಲವೇ? உடனே தாவீது என்ன செய்தான் தெரியும்? ಕೂಡಲೇ ದಾವೀದನು ಏನು ಮಾಡಿದನು? தரை மட்டும் ಆತನ ತಲೆ ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ குனிந்து, ಯಾವನು என் ಬಿದ್ದು, ஆண்டவனே, ನನ್ನ ಒಡೆಯನೇ, மகனாகிய தாவீதுதான். ಆ ದಾವೀದನು. உடனே சவுல் சொல்லுகிறார், ಕೂಡಲೇ ಸೌಲನು ಹೇಳ್ತಾರೆ, நீ ராஜாவாக இருப்பாய், ನೀನು நீ ಅರಸನಾಗಿರು, இஸ்ரவேலிலே எப்படி இருப்பாய்? ನೀನು ಇಸ್ರಾಯೇಲಲ್ಲಿ ಹೇಗಿರುತ್ತಿ, நீதிமான், ನೀನು ನೀತಿವಂತನು, நீ ராஜாவாக இருப்பாய். ನೀನು ಅರಸನಾಗಿರುತ್ತಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ நீ ಉಂಟಾಗಲಿ. நிச்சயமாய் ராஜாவாக இருப்பாய். ನೀನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅರಸನಾಗಿರುತ್ತಿ. இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் ಇಸ್ರಾಯೇಲಿನ ರಾಜ್ಯಭಾರವು உன் கையில் நிலைவரப்படும். ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾಗಿರುತ್ತದೆ. கொல்ல வந்தவன் ಕೊಲ್ಲಕ್ಕೆ ಬಂದವನು இங்க என்ன செய்கிறான்? ನೀನೇನು ಮಾಡುತ್ತಿ? ஆசீர்வதிக்கிறான். ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. நீ மேன்மை அடைவாய். ನೀನು ಒಳ್ಳೆಯದನ್ನು, நீ மேன்மை அடைவாய். ನೀನು ಮೆಚ್ಚುಗೆಯನ್ನು ಹೊಂದುತ್ತಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ என் ಉಂಟಾಗಲಿ. குமாரனாகிய தாவீதே, ನನ್ನ ಕುಮಾರನ ದಾವೀದನೇ, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ನೀನು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವನು. நீ பெரிய காரியங்களை செய்வாய். ನೀನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಿ. மென்மேலும் பலப்படுவாய். ನೀನು ಮೇಲೆ ಮೇಲೆ ನೀನು ಬಲಪಡುತ್ತಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கொலை செய்ய வந்தவன்
ಕೊಲೆ ಮಾಡಲು ಬಂದವನು ஆசீர்வதிக்கிறார். ಆಶೀರ್ವದಿಸಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? அவன் தீமைக்கு ಆತನ ಕೆಟ್ಟದಕ್ಕೆ என்ன செய்தான்? ಅವನು ಏನು ಮಾಡಿದನು? நன்மை செய்தான். ಅವನು ಉಪಕಾರ ಮಾಡಿದನು. முழங்கால் படியிடுவோமா? ನಾವು ಮೊಣಕಾಲು ಹಾಕೊಂಡು என் அன்பு தேவனுடைய பிள்ளை, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கு? ನಮ್ಮ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தர்ட்ட கேட்போம். ಕರ್ತನ ಬಳಿ ಕೇಳೋಣ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, அபிஷேகத்தை ಅಭಿಷೇಕತೆ கனம் பண்ணுகிற ಅದು ಫಲಪಡಿಸು. ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாரும். ಆ ಒಂದು ಅಭಿಷೇಕತೆ அதன் நிமித்தமாகவே ಅದರ ನಿಮಿತ್ತವಾಗಿ அவன் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான். ಅವನು ನೀತಿವಂತನೆಂದು ಕರೆಯಲ್ಪಟ್ಟನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நம்முடைய ஜீவியத்தை ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು நாம் அலசி பார்ப்போம். ನಾವು ಜಾಲಡಿಸಿ ನೋಡೋಣ. நம்முடைய ஜீவியத்தை ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ನಾವು ಅದನ್ನು ನೋಡೋಣ. அபிஷேகத்திற்கு நாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ಅಭಿಷೇಕಕ್ಕೆ ನಾವು ಎಷ್ಟು ಮಾತ್ರ அபிஷேகத்திற்கு நாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ಅಭಿಷೇಕಕ್ಕೆ ನಾವು ಎಷ್ಟು ಮಾತ್ರ ಮುಖ್ಯತ್ವ ಕೊಡುತ್ತಿದ್ದೇವೆ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ಎಲ್ಲರೂ ಕರ್ತನ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, நான் இதுவரைக்கும் அப்படி இல்லப்பா. ನಾನು ಇದುವರೆಗೂ ಆಗಿಲ್ಲಪ್ಪ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீதுக்கு இருந்த ಆ ದಾವೀದನಿಗೆ நல்ல ಅನುಭವங்களை ಆ ಒಳ್ಳೆಯ ಅನುಭವವನ್ನು எனக்கு தாரும். ನನಗೆ ಕೊಡಿ. எனக்கு தாரும். ನನಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿ. எனக்கு தாரும். ನನಗೆ ಕೊಡಿ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இதுவரைக்கும் ಇದುವರೆಗೂ என் ஜீவியத்துல ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ நான் அப்படி ஏதாவது நடந்திருந்தேன் என்றால், ಅದೆಲ್ಲ ನಾನು ನಡೆದಿದ್ದೆ. அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு விரோதமாய் பேசினதும், ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟ ವಿರುದ್ಧ ಮಾತಾಡಿದರೆ, கனவீனமாய் நடந்து கொண்டதும், ಅವರಿಗೆ ನಾನು ಕೆಟ್ಟದಾಗಿ ನಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಿ, அபிஷேகிக்கப்பட்டவர்கள் துக்கப்படும்படி நடந்து கொண்டதும், ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟವರಿಗೆ ದುಃಖ ಪಡುವಂತ ஏதாவது இருக்கும் என்றால், ಅದು ಯಾವುದಾದ್ರೂ ಇರುವುದಾದ್ರೆ என்னை மன்னியும், ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು. என்னை மன்னியும், ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು. என்னை மன்னியும். ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் ஒரு நீதிமானாக இருக்க வேண்டும். ನಾನು ಒಬ್ಬ ನೀತಿವಂತನಾಗಿ தாவீது அப்படி நீதிமானாக நடந்தான். ಹಾಗೆ ದಾವೀದನು ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆದನು. அதன் நிமித்தம் ಅದರ ನಿಮಿತ್ತ ஆசீர்வதிக்கப்பட்டான். ಆಶೀರ್ವದಿಸಿ ವಂದನು. கர்த்தர் அவனுக்கு பெரிய கிருபை செய்தார். ಕರ್ತನಾದರಿಗೆ ಮಹಾ ಕೃಪೆಯನ್ನು எங்கள் ಮಾಡಿದನು. தகப்பனே, ನನ್ನ ತಂದೆಯೇ, அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை தாரும். ಆದರ ಒಂದು ಜೀವಿತ பழைய ஏற்பாடு மாத்திரம் அல்ல, ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ புதிய ಮಾತ್ರವಲ್ಲ, ஏற்பாட்டிலும் ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲೂ ಕೊರ್ನೆಲಿಯು நீதிமான் என்று அவன் பெயர் பெற்றார். ನೀತಿವಂತನೆಂದು ಹೆಸರುಪಟ್ಟವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்று பெயர் பெற்றார். ಯೆಹೂದ್ಯ ಜನರು ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯರೆಂದು ಹೆಸರು. பேதுரு தன் வீட்டிற்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ಪೇತ್ರನು ತನ್ನ ಮನೆಗೆ ಬರ್ತಾನೆ ಅಂತ ಕೇಳಿ எதிர்கொண்டு ஓடுகிறார். ಎದುರುಗೊಂಡು ಓಡುತ್ತಾನೆ. பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறவரை போல இருந்தாலும், ಪೇತ್ರ ಒಬ್ಬ ಮೀನು இவன் ஒரு ಹಿಡಿಯುವ பட்டாளத்தின் 100க்கு அதிபதி. ಈತನೊಬ್ಬ ಸೈನ್ಯಕ್ಕೆ ಅಧಿಪತಿಯಾಗಿದ್ದನು. பாதத்திலே விழுகிறார். ಆತನ ಪಾದಕ್ಕೆ ಬೀಳುತ್ತಾನೆ. பணிந்து அவரை வணங்குகிறார். ಆತನ ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ ಆತನ பேதுரு அவனை தூக்கி எடுக்கிறார். ಪೇತ್ರ ಅವನು ಎತ್ತಿ நான் உன்னை போல ஒரு மனிதன் தான். ನಾನು ನಿನ್ನೆ ಆಗುವ ಮನುಷ್ಯನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கொர்நேலியுவை தேவன் அபிஷேகம் செய்தார். ಕೊರ್ನೆಲಿಯನು ದೇವರು ಅಭಿಷೇಕಿಸಲ್ಪಟ್ಟರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கரங்களை உயர்த்தி கேட்போமா? ಕೈಗಳನ್ನೆತ್ತಿ ಕೇಳೋಣವೇ? தாவீதை போல ದಾವೀದನ ತರ தீமைக்கு கூட நன்மை செய்கிற அனுபவத்தை எனக்கு தா. ಕೆಟ್ಟನ್ನು ಬಿಟ್ಟು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವ ಅನುಭವ ನಮಗೆ ಕೊಡು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். ಉಪಕಾರ ಮಾಡಿದವನು ದೇವರಿಗೆ தீமை ಸಮಾನನು. செய்கிறவன் தேவனை அறியான். ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾಡುವವನು ದೇವರನ್ನು தீமை ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. செய்கிறவன் தேவனை அறியான். ಕೆಟ್ಟದನ್ನು ಮಾಡುವವನು ದೇವರನ್ನು ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எனக்கு இந்த நல்ல அனுபவத்தை தா. ನನಗೆ ಒಳ್ಳೆಯ ಅನುಭವವನ್ನು எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ಕರ್ತರಾಗಿ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ಬಂದಿರುವ ಒಬ್ಬನ ಶುಭ ಹಾರೈಸಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. ಯೇಸುವಿನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. சில ஜெப விண்ணப்பங்களை கொடுத்திருக்காங்க. ಕೆಲವು ಪ್ರಾರ್ಥನೆ ವಿಜ್ಞಾಪನೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. Pray for P. Kumar from Abikere. Doctor has told there is a serious liver infection and take to the test today. அந்த சவன் குமாருக்கு இறங்கும்படியாக சிஸ்டர் பிரியா எழுதி கொடுத்திருக்காங்க. அவருடைய தங்கை ஐசியூல அட்மிட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் இவர்கள் இருவருக்கும் சுகம் தரும்படியாக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஜெப விண்ணப்பம் எழுதி கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் இருவருக்கும் பூரண சுகத்தை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த அனுபவத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள்